அடுத்ததாக புது கலாச்சார திட்ட விஜயின் அடுத்த சம்பவம் பாருங்கள், தரமான சம்பவம். அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் என்றால், IAS IPS அதிகாரிகள், இந்த IAS IPS அதிகாரியின் தடாலடி மாற்றம் இருக்க போகிறதா, அதற்கேற்ப பட்டியலை வாங்கியிருக்கிறார். IAS IPS பட்டியலை வாங்கியிருக்கிறார். முதலடியாக அவர் செய்தது என்ன தெரியுமா? சிஎம் ஆனவுடன் சீட்டில் உட்கார்ந்தவுடன் எல்லோரும் கையெழுத்து போடுவார்கள், வீட்டிற்கு போக அப்பா சிஎம் ஆயிட்டு என்று நினைக்காமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து உடனடி ஆலோசனை செய்திருக்கிறார். சில முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். உள்துறை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் முக்கிய உத்தரவுகள், தலைமைச் செயலாளருக்கு எந்தெந்த IAS அதிகாரிகள் எங்கெல்லாம் இருக்கிறார், என்ன பணிபுரிகிறார், அவருடைய பின்னணி என்பது குறித்து முழு வரலாறு அவர் மட்டுமல்ல இவர் தனியாகவும் சேகரித்திருக்கிறார். அதே போன்ற IPS அதிகாரிகள் இன்னும் ஓரிரு நாளில் அதிரடி, இந்த நாளை அந்த பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய நாளை மறுநாள் இருக்கிறது, அதை நிரூபித்தவுடன் தடாலடி மாற்றங்கள், பல IAS அதிகாரிகளின் இடங்கள் மாற்றப்படும். அது இன்னொன்றும் அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டத்திலே பேசிய போது நமக்கு தெரிந்த ஒரு முக்கியமான அதிகாரியிடம் பகிர்ந்த தகவல், அந்த கூட்டத்தில் பேசிய விஜய் நேர்மையான அதிகாரி, அவர் யாரா இருந்தாலும் தற்போது நல்ல பதவியில் இருந்தால் நிச்சயமாக அந்த பதவியில் தொடருவார், நேர்மை இல்லாதவர்கள் மாற்றப்படுவார்கள். அதே போன்று இவர் திமுக அதிகாரி, இவர் அதிமுக அதிகாரி, இவர் தாவேக அதிகாரி என்று வரக்கூடாது, எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களின் அதிகாரிகள் என்ற வகையில் தான் வர வேண்டும், சம்பளம் கொடுக்கும் மக்களுக்கு ஒழுங்காக வேலை செய்ய வேண்டும் என்று சினிமா டைலாக் போல் தான் இது எதிரொலிக்கும். ஆனால் முதன்முறையாக அந்த அதிகாரி சொல்கிறார், இவங்களாம் திமுக சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களாம் அதிமுக சப்போர்ட் பண்ணுவாங்க தான் இதுவரை இருந்தது, இவர் தாவேகா சப்போர்ட் இனி உருவாகும் நினைத்தால் அவர் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான், அவர் திமுக அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாலும் அதிமுக ஆதரவு அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல பணியை செய்தால் அந்த இடத்தில் இருப்பார் அவர் என்று உறுதி தந்திருக்கிறாராம். இது ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க என்று தெரிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது போதைக்கு எதிரான இதுவரை தமிழகம் காணாத நடவடிக்கை எடுக்க போகிறார் விஜய். அதற்கு ஒரு பலே திட்டம் வைத்திருக்கிறாராம். அதுக்காக இந்த போதை தடுப்பு காவலர்கள் ஒன்னு அறிவிச்சிருக்காரு, 3வது கையெழுத்து அதுக்கு தான் போட்டிருக்காரு. ஆனா விஜய் தன் பார்வையிலேயே நேரடியாக வைத்து இவர்களை ஒழிப்பதற்காக, இந்த போதை காவலை ஒழிப்பதற்காக நடவடிக்கை எடுக்க போகிறேன் என்று விஜய் சொல்லியிருக்கிறார். இதுவும் ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து இந்த சூப்பர் சிஎம்மின் மாஸ் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணங்கள். அடுத்ததாக லஞ்சம் ஊழலை ஒழிக்க அதிரடி திட்டம், உடனடி டிஸ்மிஸ் செய்ய ஆலோசனை செய்திருக்கிறார் விஜய். இது மிக முக்கியமானது. இது வரைக்கும் லஞ்ச ஊழல் செய்தால் 6 மாத கடுங்காவல், 1 மாத சஸ்பென்ஷன், மீண்டும் அந்த லஞ்சம் வாங்கியதை மீண்டும் அதே இடத்திற்கு வருவார். ஆனால் விஜய் தற்போது புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார். யாரேனும் கையும் களவுமாக லஞ்சம் வாங்கியதாக பிடிபட்டால் உடனடியாக டிஸ்மிஸ், அரசு பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது விரைவிலே சட்டமன்றம் ஆரம்பித்த பிறகு சட்டமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவே தவறு செய்தால் வேலை போய்விடும் என்ற உணர்வை ஏற்படுத்தினாலே பாதி குற்றங்கள் குறையும் என்று விஜய் நம்புகிறார். அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளையும் போட்டுவிட்டார், பிளான் எல்லாம் போட்டு விட்டாராம். அதிரடியாக களமிறங்க போகிறார் விஜய். அடுத்ததாக லஞ்சம் ஊழல் ஒழிக்க திட்டம் என்று பார்த்தோம். அடுத்ததாக ஓய்வு பெற்ற நேர்மையான அதிகாரிகளை கொண்டு குழு அமைக்க முடிவு. இது அடுத்ததாக. இதற்கு முன்னால் நல்ல அதிகாரிகள் ஓய்வு பெற்று விடுவார்கள், அவர்களை எப்போதுமே ஏதாவது விசாரணை கமிஷன் போடுவது அது போன்ற ஒரு சில இடங்களுக்கு தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் விஜய் என்ன செய்ய போகிறார், தமிழ்நாட்டில் உள்ள நல்ல நேர்மையான ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகளிடம் அழைத்துக் கொண்டு மிக முக்கியமான திட்டங்களை செயல்படுத்த இவர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து அதன் மூலமாக அரசுக்கு ஆலோசனை செய்வதற்காக இந்த குழுவை அமைக்கப் போகிறார். இந்த குழு ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாமல் அரசின் அன்றாட நடவடிக்கைகளிலும் பங்கு பெறும் வகையில் இந்த குழு இயக்கும். அப்பொழுது அவளுக்கும் ஒரு ஆர்வம் வரும், அவர்களும் இணைந்து செயலாற்றுவார்கள். ஒரு அறிக்கையை கொடுத்துவிட்டு செல்கின்ற குழுவாக இல்லாமல் அன்றாட பணிகளில் அவர்களும் சேர்ந்து இயங்கும் வகையில் ஒரு குழுவை அமைக்க விஜய் திட்டம் போடுவது மிக முக்கியமானது. பல நல்ல அதிகாரிகள், உதாரணத்திற்கு சகாயம் IAS எடுத்துக்கொள்ளலாம். அவர் மிக சிறந்த அதிகாரி, அவருடைய ஓய்வுக்கு அவர் விருப்ப ஓய்வு பெற்றார், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கினார். ஆனால் அவரை சரியாக யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவரை சரியாக பயன்படுத்த அவரும் விஜயை நம்புகிறார். விஜயின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கின்ற கூறுகிறார், ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது, நல்லா செய்வார் என்று எதிர்பார்க்க என்று சொல்லியிருக்கிறார். எனவே இது போன்ற அதிகாரிகள் ஒன்று சேர்த்திருக்கும் நிச்சயமாக மிக சிறந்த திட்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. அடுத்து இந்த சோசியல் மீடியா குறித்து நான் பேசியிருந்தேன் அல்லவா, சோசியல் மீடியா குறித்து சமூக வலைதளங்கள் சிங்கப்பெண் அதிரப்படைக்கு அங்கீகாரம் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்.